வணக்கம். நீண்ட நாட்களுக்கு பிறகு மீண்டும் ஒரு நேர்காணலோடு சந்திக்கவிருக்கிறோம். இந்த முறை நேர்காணலில் நாம் பேசவிருக்கிற தலைப்பு, கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் இயங்குகிற தமிழ்நாடு அரசின் முறைமை உள்ளபடியே மாணவர்களுக்கு பயனளிக்க கூடியது தானா, இல்லை இன்னும் என்னவெல்லாம் சிக்கல்களை இந்த தமிழக அரசு கவனிக்க வேண்டியிருக்கிறது அல்லது மாற்ற வேண்டியிருக்கிறது என்பது குறித்து நம்மோடு விரிவாக கலந்து பேச நம்மோடு இணைகிறார் மறுமலர்ச்சி மக்கள் இயக்கத்தின் தலைவர் திரு வே. ஈஸ்வரன் அவர்கள். அவர்களை வரவேற்போம். சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன், ஒரு குறையும் இல்லை. நீங்க பார்த்துருக்க கூடும், ஆர்டிஇல தமிழ்நாட்டுக்கு கீழே அட்மிஷன்ஸ் ஆரம்பிச்சிட்டாங்க. மாணவர் சேர்க்கை தொடங்கியாச்சு. மே 10 வரைக்கும் நமக்கு நாள் இருக்கு அப்ளை பண்றதுக்கு. ஆனா இதுக்கிடையில வந்த சுற்றறிக்கையை குறிப்பிட்டு மறுமலர்ச்சி மக்கள் இயக்கத்தின் சார்பில் நீங்க வெளியிட்ட அறிக்கை இருக்குல்ல, இந்த அறிக்கையில கவனிக்கத்தக்கதான் நாங்கள் ஒரு 7-8 அம்சங்களை பார்த்தோம். முதல்ல ஆர்டிஇல அட்மிஷன் போடுறதுங்கிற இந்த மெத்தடை தமிழ்நாடு ஹேண்டில் பண்ற விதத்தின் மேல உங்கள் பார்வை என்ன? முதல் பார்வையை பதிவு பண்ணுங்க சார். ஆர்டிஇ சட்டத்தை சரியா இம்ப்ளிமெண்ட் பண்ணணுங்கிற அந்த எண்ணம் தமிழ்நாடு அரசுக்கு இல்லை. தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா 2009 வருஷம் கொண்டு வந்த இந்த சட்டம் கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷத்துக்கு பின்னாடியும் இதனுடைய நோக்கத்தை ஒரு 20% கூட நிறைவேற்று. ஏன்னு கேட்டா, இந்த சட்டத்தை பத்தி ஒரு புரிதல், இந்த சட்டம் எதுக்காக கொண்டு வரப்பட்டது, இதை எப்படி அடித்தட்டு ஏழை மாணவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறது அப்படிங்கிறத இன்னும் தமிழ்நாடு அரசு புரிஞ்சுக்கல. அதனால என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு தடவையும் இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய முரண்பாடுகள், அதிகாரிகளுக்குள்ள இருக்கக்கூடிய முரண்பாடுகள், அதே மாதிரி அரசியல்வாதிகளுக்கு இதை பற்றிய புரிதல் இல்லாதது, இதன் காரணமாக இந்த சட்டத்தினுடைய இம்ப்ளிமெண்டேஷன் ரொம்ப ரொம்ப மோசமா இருக்கு. இதனுடைய நோக்கம் ஒரு 20% கூட நிறைவேறலைன்னு நான் சொல்றேன். 20% கூட நிறைவேறலைன்னு சொல்றீங்க? ஆமா. உங்ககிட்ட ஆதாரங்கள் இருக்கும்னு நம்புறேன். இப்படி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறதா இருந்தா இதற்கான ஆதாரங்கள் நம்ம கிட்ட இருக்கும் அப்படின்னு நம்புறேன். இல்ல, இது நம்ம வெளிப்படையா கண்கூடா தெரியும். என்னன்னா, மகாராஷ்டிராவை பொறுத்த வரைக்கும் அவங்க 30 இன்னைக்கு ஏப்ரலோட க்ளோஸ் பண்றாங்க. ஆல்மோஸ்ட் 8 லட்சம் சீட்ஸ் இருக்கு. ஆனா 48,000 தான் அப்ளையே பண்றாங்க. அங்க என்ன முடிவுக்கு வராங்க, பப்ளிக் இதுல இன்ட்ரெஸ்டடா இல்ல அப்படின்னு ஒரு காயினேஜ் வச்சு இதை கடந்து போகுது. இப்ப தமிழ்நாட்டுல இந்த மாதிரி ஏதாவது சூழல் இருக்கா? நம்ம வச்சிருக்கிற 1 லட்சம் பிளஸ் சீட்ஸ்ல அப்ளையே ஆகல நிறையா, அதுக்கு அதிகாரிகள் ஊக்குவிக்கிறது இல்லை, அல்லது அப்ளை ஆனதை அவங்க ஒழுங்கா ப்ராசஸ் பண்றது இல்லை, அல்லது முறைப்படி நடத்துறது இல்லை, இஷ்டம் போல நடத்துறாங்க, பேரண்ட்ஸ் இதுல டிசப்பாயிண்ட் ஆகுறாங்க, இப்படி ஏதாவது கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கா? இதுல எப்படி பாத்தீங்கன்னா, இப்போ இந்த சட்டத்தினுடைய அடிப்படை நோக்கம் வசதி இல்லாத குழந்தைகள் இப்போ ஒரு பள்ளிக்கூடத்துல சேர்த்தணும்னு அந்த பேரண்ட்ஸ் நினைக்கிறாங்க. ஆனா அந்த பள்ளிக்கூடத்துல நிர்ணயிக்கப்பட்ட கட்டணத்தை அவங்களால கட்ட முடியாது. இப்படிப்பட்ட குழந்தைகளை அங்க நம்ம அட்மிஷன் போடணும்ன்றதுதான் இதனுடைய நோக்கமா இருக்கு. இப்போ எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஸ்கூல்ல அட்மிஷன் போடுறாங்க, போடுற குழந்தைகிட்ட இந்த காசு கவர்மெண்ட் எவ்வளவு கொடுக்குதோ அந்த பணத்தை மட்டும் கழிச்சுக்கிட்டு மீதியை கட்ட சொல்றாங்க. மற்ற குழந்தைகள் எவ்வளவு பணம் கட்டுறாங்களோ அதே பணத்தை இவங்க கட்டணும், கவர்மெண்ட் எவ்வளவு வருதோ அதை கழிச்சுக்கிறேங்கிறாங்க. இதுதான் நடைமுறையா இருக்கு. அப்ப எப்படி இந்த சட்டம் சரியா நிறைவேற முடியும் கேட்க, அந்த மாணவர்களுக்கு இந்த வாய்ப்பு எப்படி சரியா கிடைக்கும்னு கேட்க. ரைட். இப்போ உங்க அறிக்கையில கவனிச்சோம்னா, 1 கிலோமீட்டர் சுற்றளவுக்குள் இருக்கிற பள்ளிகளை அணுகுவதற்கு முன்னுரிமை தரப்படும்னு சொல்லி இருக்கிறதா அவங்க தரப்புல சொல்றாங்க, இல்ல 1 கிலோமீட்டர்ல இருக்கிற ஸ்கூலை தான் சூஸ் பண்ணணும்னு சொல்லி இருக்குன்னு நீங்க சொல்றீங்க? ஆக்சுவலா அறிக்கையில் இருக்கிறது பள்ளியிலிருந்து 1 கிலோமீட்டர் தொலைவிற்குள் உள்ள மாணவர்கள் மட்டுமே விண்ணப்பிக்க தகுதியுடையவர்கள் என்ற அரசாணையை மாற்றி 1 கிலோமீட்டர் தொலைவுக்குள் உள்ளவர்களுக்கு முன்னுரிமை வழங்கியும், அந்த எல்லைக்குள் சேர்க்கை எண்ணிக்கை பூர்த்தி ஆகாவிட்டால் இருப்பிட தொலைவை அதிகரித்து சேர்க்கை நடத்தலாம் என்ற நீதிமன்ற உத்தரவுப்படியும் அரசாணை வெளியிட வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. இப்போ அமல்ல இருக்கிறது அந்த 1 கிலோமீட்டர் கான்செப்டும், 1 கிலோமீட்டருக்குள்ள ஸ்கூல் இல்லைன்னா அதுல இருந்து எக்ஸ்டெண்ட் ஆகி இருக்கிற ஸ்கூலை சூஸ் பண்ணிக்கலாங்கிற முறை தானே?
இல்ல இப்ப அந்த நடைமுறை இல்ல, முதல்ல இருந்துச்சு தமிழ்நாட்டுல. 2021 வரைக்கும் 5 கிலோமீட்டரா இருந்ததா? இல்ல 5 கிலோமீட்டருக்கு மேல இருந்தாலும் சரி, ஃபில்லப் ஆகலைன்னு சொன்னா நம்ம வந்து ஃபில்லப் பண்ணிக்க முடியும். இப்போ என்னன்னு சொன்னா, இப்ப இருக்கக்கூடிய ஜியோ படி பள்ளிக்கூடத்துல இருந்து 1 கிலோமீட்டருக்கு உள்ள இருந்தா மட்டும்தான் அந்த பள்ளிக்கூடத்துல சேர்த்த முடியும். 1 கிலோமீட்டருக்கு மேல வந்துட்டாங்கன்னா அந்த பள்ளிக்கூடத்துல நீங்க சேர்த்த முடியாது. இப்போ ஒரு ஸ்கூல்ல வந்து ஒரு 100 ஸ்டூடெண்ட் வந்து எல்கேஜில என்ட்ரின்னு வச்சுக்கோங்க. 25 சீட் வந்து ஆர்டிஇல கொடுக்கணும். ஒரு 5 குழந்தைங்க மட்டும்தான் 1 கிலோமீட்டர் ரேடியஸ்குள்ள வர்றாங்கன்னா அந்த ஸ்கூல்ல ஆர்டிஐ சட்டப்படி 5 குழந்தைகளை தான் சேர்த்துவாங்க. மீதி 20 பேர் சேர்த்த மாட்டாங்க. அதே மாதிரி ஒரு பள்ளிக்கூடத்துல இருந்து 1 கிலோமீட்டர் சுற்றளவுக்குள்ள வீடுகளே இல்லைன்னா அந்த பள்ளிக்கூடம் ஒரு ஸ்டூடெண்ட் கூட ஆர்டிஐல சேர்த்த வேண்டிய அவசியம் கிடையாது. இது ரொம்ப மோசம். அப்படித்தான் இப்ப இருக்கு. இப்ப சிஸ்டம் அப்படிதான் இருக்கு. இது தமிழ்நாடு தான் மாத்திருக்காங்க. தமிழ்நாடு மட்டும்தான் இதை மாத்திருக்கு. தமிழ்நாடு மட்டும்தான் இந்த 1 கிலோமீட்டருங்கிற கண்டிஷன் வச்சிருக்கா? 1 கிலோமீட்டர் கண்டிஷனை ரொம்ப சின்சியரா வச்சிருக்காங்க. ஓகே ரைட். அப்போ 1 கிலோமீட்டருக்குள்ள இருந்ததுன்னா அந்த குழந்தைக்கு நம்மளால ப்ராப்பரான எஜுகேஷன் கொடுத்துட முடியாது. இன்னும் சொல்ல போனா ஆர்டிக்குள்ள அந்த குழந்தைக்கு சீட்டே கிடைக்காது. அதாவது ஒரு குறிப்பிட்ட பள்ளிக்கூடத்துக்கு உள்ள அந்த பள்ளிக்கூடத்துல இருந்து 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸுக்கு வெளியே அந்த குழந்தை இருந்துச்சுன்னா அந்த பள்ளிக்கூடத்துல வந்து நம்ம போய் ஆர்டிஐல அட்மிஷன் போட முடியாது. இது ரொம்ப மோசம். ஏன்னா இன்னமும் ரூரல்ல 8-10 கிலோமீட்டர்களுக்கு 5-6 கிலோமீட்டர்களுக்கு ஒரு பள்ளிக்கூடம் இல்லாத ஊர்கள்லாம் நம்ம கிட்ட இருக்கு, இன்னும் இருக்கு. இல்ல இப்போ எப்படி கேட்டா ஒரு பள்ளிக்கூடத்தை வந்து சுத்தி இப்ப பாத்தீங்கன்னா பிரைவேட் ஸ்கூல் வந்து ஊர் விட்டு அவுட்டர்ல கட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகே. ஊருக்கு வெளியில ஒரு பள்ளிக்கூடத்தை கட்டுறாங்க. அந்த பள்ளிக்கூடத்துல இருந்து வீடே வந்து ஒரு 4 கிலோமீட்டர் தள்ளி தான் இருக்கும். வீடே இல்லாம பள்ளிக்கூடம் இருக்கும். அப்ப அந்த பள்ளிக்கூடத்துல ஒரு ஸ்டூடெண்ட் கூட சேர்த்த வேண்டிய அவசியம் இருக்காது இவங்க சட்டப்படி, இவங்க ரூல்ஸ் படி. இந்த சட்டம் கொண்டு வந்தவங்களுடைய நோக்கமே சிதைஞ்சு போயிருது. அப்ப என்ன நோக்கம்னா அதிகமான ஸ்டூடெண்ட் வந்து ஆர்டிஐல அட்மிஷன் போட்டு அவங்களுக்கு அந்த வாய்ப்பை வழங்கக்கூடாதுன்னு தான் நினைக்கிறாங்க நம்ம அரசாங்கம். இல்லதான் இதுதான் கொஞ்சம் கூடுதலான வலிமையான குற்றச்சாட்டா தோணுது. இப்படி ஒரு குற்றச்சாட்டு இருக்கும் பட்சத்துல இந்த அரசாங்கம் இது நடந்துக்கிறதே இல்ல, கல்வியை முறையா குழந்தைங்க கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுல அலட்சியம் இருக்கு அப்படின்னு சொல்றதை விட நீங்க சொல்றது எப்படி இருக்குன்னா போக கூடாதுன்னு இந்த அரசு நினைக்குது அப்படின்னு இருக்கு இந்த குற்றச்சாட்டு. இந்த ரெண்டுமே வலிமையானதுதான். இல்ல அப்படி இது நம்ம சொல்ல முடியாது. இது எப்படி பார்க்கணும்னு சொன்னா ரைட் டு எஜுகேஷன் வழியா பிரைவேட் ஸ்கூல் அட்மிஷனை இந்த அரசாங்கம் விரும்பல. மொத்தமா வந்து ஒரு வருஷத்துல இத்தனை ஸ்டூடெண்ட்டை வந்து பிரைவேட் ஸ்கூல்ல கொண்டு போய் என்ட்ரி பண்ணி அவங்களுக்கு வந்து காசை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட இருந்து வாங்கி கொடுத்து இந்த ப்ராசஸ்ல தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. உங்கள் வாதத்தை மெய்யெழுத்து அப்படியே பதிவு செய்யுது. தமிழக அரசின் கவனத்துக்கு இதை மெய்யெழுத்து சார்பில் கொண்டு போவோம். ஆக வேண்டிய வேலைகளை செய்யணும். இப்போ அடுத்ததா இங்க இருந்து தான் எனக்கு கேள்வி வருது. இதே போல அடுத்தடுத்து சிபிஎஸ்இ பள்ளிகள்ல இது வரணும் அந்த மாதிரியும் பட்டியல் வச்சிருந்தீங்க. ஆர்டிஇ அட்மிஷன் தொடர்பா, ஆர்டிஇல மாணவர் சேர்க்கை தொடர்பா உங்களுக்கு இருக்கிற கோரிக்கைகள் என்னென்ன சார்? இல்ல இப்போ நீங்க அது ஒவ்வொன்றா பேசுவோம். இப்ப நீங்க சொன்னீங்க சிபிஎஸ்இ ஸ்கூல்ஸ், இந்த சிபிஎஸ்இ ஸ்கூல்ல சுத்தமா ஆர்டிஇ இம்ப்ளிமெண்டேஷனே இல்ல. ஜீரோ. இதை மானிட்டர் பண்றதுக்கான சிஸ்டமும் கிடையாது. ஓகே. அவங்களாவே ஒரு ஃபைல் போட்டு ஏற்கனவே அட்மிஷன் ஆன ஸ்டூடெண்ட்டை ஆர்டிஇல அட்மிஷன் ஆன மாதிரி காமிச்சு ரெக்கார்டுக்கு ஃபைல் பண்ணிக்குவாங்களே ஒழிய இது வந்து ப்ராப்பரான இம்ப்ளிமெண்டேஷன் வந்து சிபிஎஸ்இ ஸ்கூல்ஸ்க்கு கிடையாது. இப்போ நம்ம ஓகே again it is சிபிஎஸ்இல 0% தான் ஆர்டிஇ அட்மிஷன் போடுறாங்க. இதுக்கு டேட்டாஸ் ஏதாவது நம்ம கிட்ட உண்டா சார்? அதாவது சிபிஎஸ்இல இவங்க எப்படின்னு கேட்டீங்கன்னா இவங்களாம் அட்மிஷன் போட்ட மாதிரி ரெக்கார்டை கிரியேட் பண்ணிடுவாங்க. ஓகே. இப்போ தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசு பள்ளிகள் அரசுனால
மேலாண்மை செய்யக்கூடிய பள்ளிகள் இருக்கு இல்லையா, மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸ், பிரைவேட் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸ், அது மாதிரி பிரைவேட் ஸ்கூல்ஸ், இதையெல்லாம் வந்து டைரக்டா தமிழ்நாடு கவர்மெண்ட் மானிட்டர் பண்றாங்க இல்லையா. இப்போ இந்த ஸ்கூல்ஸ்ல எல்லாமே பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல வந்துருது. ஓகே, ஸ்கூல் லிஸ்ட் இருக்குல்ல, எப்படி ஆர்டி அட்மிஷன் போடுறோம், ஆன்லைன்ல போய் போடுறோம். தமிழ்நாடு ஆர்டி அட்மிஷனுக்குள்ள போயிடணும்னா நமக்கு அதுக்கு போர்ட்டல் இருக்கு, இப்போ நம்மளே என்ட்ரி போடுறோம். அந்த என்ட்ரி போடக்கூடிய அந்த ஸ்கூல் பட்டியல்ல சிபிஎஸ்இ ஸ்கூல்ஸ் இல்ல. ஏன் சேர்த்தாம இருக்காங்க? ஓகே, அந்த சிபிஎஸ்இ ஸ்கூல்ல ஏன் தமிழ்நாடு கவர்மெண்ட் சேர்த்துல இவ்வளவு வருஷமா? அந்த சிபிஎஸ்இ ஸ்கூல்ல இந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஏன் நீங்க அட்மிட் பண்ண மாட்டேங்கிறீங்க? ஆர்டிஐ வந்து புஷ் பண்றது இல்ல சிபிஎஸ்இ ஸ்கூல்ஸ்க்குள்ள. அதான் ஏன் இந்த மாதிரி பண்ணாம இருக்காங்க? இவ்வளவு சிபிஎஸ்இ ஸ்கூல்ஸ் இருக்குல்ல, கிட்டத்தட்ட இன்னைக்கு வந்து ஒரு 1000 ஸ்கூல் பக்கமா சிபிஎஸ்இ ஸ்கூல்ஸ் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஒரு 70-80,000 பேர் படிக்கிறாங்க. அந்த ஸ்கூல்ல ஒரு 15,000-20,000 ஸ்டூடெண்ட் வந்து ஆர்டிஐல உள்ள போவாங்கல்ல, ஏழை குழந்தைகள் உள்ள போவாங்கல்ல. அது ஏன் அந்த வாய்ப்பை நீங்க பயன்படுத்தி கொடுக்க மாட்டேங்கிறீங்க? அதாவது ஏற்கனவே மெட்ரிகுலேஷன் ஸ்கூலா இருக்கு இல்லையா, அந்த ஸ்கூலை சிபிஎஸ்இயா கன்வெர்ட் பண்ணிடுவாங்க. இப்போ அந்த மாதிரி ஸ்கூல்ல என்னன்னா, போன வருஷம் வந்து அந்த ஸ்கூல் வந்து ஆர்டி அட்மிஷன் லிஸ்ட்ல இருக்கும், தமிழ்நாடு ஆர்டி அட்மிஷன் லிஸ்ட்ல இருக்கும். சிபிஎஸ்இ மாறிட்டாங்கன்னா அவங்க லிஸ்ட்ல இருந்து தூக்கிடுறாங்க. ஓகே, ஈவன் இப்போ இருக்கிற லிஸ்ட்லயுமே சிபிஎஸ்இ ஸ்கூல்ஸ் எதுவும் இல்ல. இப்ப இருக்கிறதுல சிபிஎஸ்இ ஸ்கூல்ஸ் எதுவும் கிடையாது. போன வருஷம் இருந்து அந்த பள்ளிக்கூடம் சிபிஎஸ்இக்கு மாறிட்டாங்கன்னா இவங்க அந்த லிஸ்ட் விட்டு தூக்கிடுறாங்க. ஓகே, இப்போ இப்படி எல்லாம் நடக்குதுன்னு நம்ம வைக்கிற சார்ஜஸ் இருக்குல்ல, இந்த சார்ஜஸ் வெறும் பிளண்டான சார்ஜஸா எனக்கு ஃபீல் ஆகுது. இப்படி ஒரு ஸ்கூல் இருந்தது, அது போன வருஷம் லிஸ்ட்ல இருந்தது, இந்த வருஷம் இல்ல, அல்லது இந்த ஸ்கூல் இப்படி லிஸ்ட்ல எடுத்துட்டாங்க. Do we have even more substantiable data, sir? அதுதான் எனக்கு திரும்ப இங்க மிஸ் ஆகுற மாதிரியே ஃபீல் ஆகுது. சொல்லுங்க எங்க? அதாவது இப்போ கோயம்புத்தூர்ல கோணவாய்க்காப்பாளையத்துல எல்ஜி ஸ்கூல் ஒரு ஸ்கூல் இருக்கு. போன வருஷம் லிஸ்ட்ல இருந்து இந்த வருஷம் லிஸ்ட்ல இல்ல. போன வருஷம் லிஸ்ட்ல இருந்தது, இந்த வருஷம் இல்ல. இந்த வருஷம் லிஸ்ட்ல இல்ல. இதே மாதிரி நிறைய ஸ்கூல் அங்க அந்த மாதிரி பண்ணிருக்காங்க. ரைட். சிபிஎஸ்இ வந்து இவங்க வந்து தமிழ்நாடு ஆர்டி அட்மிஷனுக்குள்ள கொண்டு வரல. ஏன் கொண்டு வரல? அதான் இது ஏன் கொண்டு வரலங்கிற இந்த கேள்வி இருக்குல்ல, இந்த கேள்வி அரசை நோக்கி வலிமையாக எழுப்பப்பட வேண்டிய கேள்வி. ஈவன் குழந்தைங்களோட கல்வி விவகாரம் அப்படிங்கிறதால இந்த அப்ளிகேஷன் டேட் முடியறதுக்குள்ளாக இந்த செய்தியை அரசின் கவனத்துக்கு கொண்டு போய் ஆகணும். அண்ட் எல்லா பள்ளிக்கூடங்களையும் இதை விளம்பர அறிவிப்பு பண்ணணும் அப்படிங்கிறது ஈவன் ஆர்டி ரூல்ஸ் படி நோட்டிஃபை பண்ணப்பட்ட ஒண்ணு. இந்த விஷயங்கள் முறைமையா நடக்குதா? இதை மானிட்டர் பண்றதெல்லாம் உண்டா? நடக்கிறது இல்ல. ஆர்டி என் ஸ்கூல்ல இருக்கு அல்லது இல்லைன்னு ஒரு பேரண்ட்டுக்கு தெரியப்படுத்துறதுக்கான எந்த வாய்ப்புமே இல்லை. பல பள்ளிக்கூடம் ஸ்கூல் நடத்திட்டு இருக்கேன், பல பள்ளிக்கூடம், ஆனா ஒரு சில பள்ளிக்கூடங்கள், வெரி ஃபியூ, நாங்க பார்த்தோம், நாங்க பல பள்ளிக்கூடத்துக்கு போனோம், ஒரு சில பள்ளிக்கூடங்களை தவிர எங்கேயுமே கிடையாது. இதை மானிட்டரிங் பண்றதுக்கும் சிஇஓவோ இல்ல மெட்ரிகுலேஷன் டைரக்டர் யாருமே இதை பத்தி நடவடிக்கை எடுக்கல. இப்போ இது எல்லாத்துக்கும் நம்ம கிட்ட ஒரு நார்ம்ஸ் ஒண்ணு இருக்கு, இப்படிதான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு எழுதப்பட்ட ரூல் எல்லாம் இருக்கு. இது எதுவுமே இப்படி முறைமையா இம்ப்ளிமெண்ட் ஆகாத பட்சத்துல என்ன மாற்று வழி? என்ன மாற்று வழி? அரசாங்கத்தை வந்து நிர்பந்தப்படுத்தி ஆகணும். முதல்ல அரசாங்கத்துக்கு இது மேல எந்த அளவுக்கு அக்கறை இருக்குதுன்னு பார்க்கணும். சார் இருக்கீங்களா? லைன்ல இருக்கீங்களா? சொல்லுங்க. அதான் அரசாங்கத்தை நிர்பந்தப்படுத்தி ஆகணும், அரசாங்கம் இதன் மேல தீவிரமா கவனம் செலுத்தணும் அப்படிங்கிறது தான். இப்ப இருக்கிற சார்ஜ் என்னன்னா, இந்த அரசாங்கத்துக்கு இதன் மேல பெரிய கவனம் இல்லை.
இதுல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல, இத ஃபோக்கஸ் பண்றதுக்கு ஆமா ஆமா நேரம் இல்ல, ஆமா வாட் எவர் இட் மே பி. ஆமா ஆமா அதுதான் சார்ஜ். அப்போ அரசு இதற்குன்னு தனியா ஒரு குழு அமைச்சு செயல்படுவது, ஏன்னா நிறைய குழுக்கள் அமைச்சிருக்காங்க இந்த அரசுல, எது சரியான இல்ல வழியா முதல்ல இருக்கும் இல்ல? வந்து ம், முதல்ல வந்து இந்த ஆர்டி இம்ப்ளிமெண்டேஷனுக்கான அக்கறையே தமிழ்நாடு அரசுக்கு இல்ல, ஏங்கிறது புரிய மாட்டேங்குது. ஓகே. இப்போ என்னன்னு கேட்டோம்னா, ஒரு தரப்புல இதை பத்தி என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆர்டி ம், அட்மிஷன் போட்டா ம், கவர்மெண்ட் ஸ்கூலோட என்ட்ரி குறைஞ்சிருது, கவர்மெண்ட் ஸ்கூலுக்கும் கவர்மெண்ட் ஓகே. எய்டட் ஸ்கூலுக்கும் போறவங்க வந்து பிரைவேட் ஸ்கூலுக்கு போயிடுறாங்க. ம், அதனால கவர்மெண்ட் எதுக்கு பிரைவேட் ஸ்கூலுக்குள்ள அனுப்பி அவனுக்கு காசு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட் வந்து இப்ப இப்படி கொஞ்ச இப்படி நாளா ஒரு வாதம் இருக்கு. உருவாகுது. ஆமா ஓகே. இப்ப அதனால அரசு வந்து இத ஊக்குவிக்கிறது இல்ல அப்படின்னு ஆட் பண்ணலாம். பணம் கட்ட முடியலன்னா கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு மட்டும் போ, நீ சூஸ் பண்ணக்கூடாது. அதான் கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குல்ல, அதுக்கு போய்க்கோ, எதுக்காக நீ பிரைவேட் ஸ்கூலுக்கு போற, பணம் கேட்கற, அங்க சேர்த்து விடுன்னு சொல்ற, அந்த வேலையை எதுக்கு நாங்க பார்க்கணும். சார் இப்படி இப்படி ஒரு மனநிலையில அரசு இருப்பதாக ஒரு வாதத்துக்கு ஒப்புக்கொண்டா கூட இது ரொம்ப மோசம் இல்லையா? இதுக்கான சொல்லுங்க, சேஞ்ச் எப்ப இருந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிப்போம்? எதுக்கான சேஞ்சு? ஏதோ ஒரு புள்ளியில இங்க எல்லோருக்கும் கல்வி, எல்லோருக்கும் இலவச கல்விங்கிற பாயிண்ட் நம்ம அட்டன் பண்ணி தான் ஆகணும். ஈவன் 21A நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல வைக்கும் போதும் நமக்கு இருந்த எண்ணம் இங்கு 14 வயதுக்கு உட்பட்ட எல்லா குழந்தைகளுக்கும் குறைந்தபட்சம் அடிப்படை கல்வியை கொடுத்துடணும்னு நினைச்சோம். இதை செய்யறதுக்காகத்தான் ஆர்டிஐ கொண்டு வரப்பட்டது நான் நம்புறேன், நீங்களும் நீங்க மறுக்க மாட்டீங்கன்னு நம்புறேன். ஆனா அரசு இதில் கவனம் செலுத்தவில்லைன்னு நேரடியா பேசுகிற இடத்துக்கு நம்ம வந்திருக்கோம் அப்படின்னா, அரசு எந்த புள்ளியில இருந்து மறுபடியும் கவனம் செலுத்த ஆரம்பிக்கணும்? இப்போ அரசு பள்ளிகளை சேர்க்கையை அதிகரிக்கிறது அல்லது அரசு பள்ளியில குறையுங்கிறதுக்காக இதை நிறுத்துறது, இந்த புள்ளிகள்ல இருந்து கவர் பண்றதா, பேரண்ட்ஸ் கிட்ட விழிப்புணர்வு கொண்டு வரணும்னு வெளியில பேசிட்டு இருக்கோம் ஒரு பக்கம். இல்ல அதாவது இந்த டாபிக் முதல்ல பேசுவோம். இப்போ அரசாங்க பள்ளியில என்ட்ரி குறையுது, ரைட் டு எஜுகேஷன்ல பிரைவேட் ஸ்கூலுக்கு கொண்டு போய் அந்த ஸ்டூடெண்ட்டை சேர்க்கும் போது கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு என்ட்ரி குறையுதுன்னு சொன்னா, இப்போ ஆர்டி வராதுக்கு முன்னாடியும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல என்ட்ரி குறைஞ்சது. ஆர்டி வராதுக்கு முன்னாடியும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல என்ட்ரி குறைஞ்சது. இப்போ கவர்மெண்ட் ஸ்கூல்ல என்ட்ரி குறையறதுக்கு என்ன காரணம்னா, கவர்மெண்ட் ஸ்கூல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து சரியா இல்லை, அதை வந்து இன்னும் இம்ப்ரூவ் பண்ணும். ஒரு ஸ்டூடெண்ட் வந்து இப்ப கவர்மெண்ட் ஸ்கூலு பிரைவேட் ஸ்கூலு ரெண்டும் அவனுடைய பக்கத்துல இருக்குதுன்னு சொன்னா, அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்த்தலாங்கிற மைண்ட் செட் வந்து அந்த பேரண்ட்ஸ்க்கு இருக்கணும். இதைய கவர்மெண்ட் உருவாக்கணும். இப்போ ஹையர் எஜுகேஷன்ல எடுத்துக்கங்க, பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் தான் ஃபர்ஸ்ட் ஃபில் அப் ஆகுது. ஓகேவா? அதாவது ஹையர் எஜுகேஷன்ல பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன் தான் ஃபர்ஸ்ட் ஃபில் அப் ஆகும். நீங்க மெடிக்கல் காலேஜ் பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் தான் அதிகமா தேடி போவாங்க. இப்போ அதே மாதிரி எல்லா கவுன்சிலிங்ஸ்லயும் அதுதான் சினாரியோ. எல்லா கவுன்சிலிங் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ், அண்ணா யூனிவர்சிட்டி, இந்த மாதிரி காலேஜஸ்ல ஃபில்அப் ஆகி முடிச்சதுக்கு பின்னாடி தான் பிரைவேட்டுக்கு வர்றாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா அங்க வந்து குவாலிட்டி எஜுகேஷன் இருக்குதுங்கிறத மக்கள் நம்புறாங்க, உண்மையான குவாலிட்டி எஜுகேஷன் இருக்கு. ஸோ அதே வந்து ஸ்கூல் எஜுகேஷன்ல ஏன் இல்லை? அப்போ காசு இல்லாம கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு போய் படிக்க முடியும், இவ்வளவு ஃபெசிலிட்டிஸ் கிடைக்குது, எல்லாம் ஃப்ரீயா கிடைக்குதுன்னா கூட ஏன் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு போக மாட்டேங்கிறாங்க? அப்போ நம்ம எந்த பிரச்சனை எங்க இருக்குதுங்கிறது இந்த அரசாங்கம் புரிஞ்சுக்கணும். கவர்மெண்ட் ஸ்கூலோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து நீங்க வந்து டெவலப் பண்ணி எந்த பேரண்ட்ஸுக்கும் ஃபர்ஸ்ட் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் ட்ரை பண்ணுவோம், கிடைக்கலன்னா பிரைவேட் ஸ்கூல் போகணும், அந்த மைண்ட் செட்டை வந்து கவர்மெண்ட் உருவாக்கணும். அது உருவாயிருக்கா? எத்தனை அரசு தொடர்ச்சியா அதற்கான முயற்சிகள் செஞ்சுட்டே இருக்கு. இல்ல இது ஒரு பக்கம் செய்யணும். என்ன கேக்குறேன்னா, இப்ப வந்து ஒரு குழந்தை
பணம் இல்லாத ஒரு ஏழை குழந்தை ஒண்ணு இருக்கு, ஒரு பணம் இருக்கிற குழந்தை இருக்கு, 2 குழந்தை இருக்காங்க. பக்கத்துல கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கு, பக்கத்துல பிரைவேட் ஸ்கூல் இருக்கு. இந்த 2 குழந்தைகளுக்கும் சூஸ் பண்ணக்கூடிய அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து 2 பேர்த்துக்கும் ஒன்னா இருக்கிறது இல்லை. நம்ம இப்ப என்ன சொல்றோம்னா, இந்த 25% ரிசர்வேஷன் இருக்கிறதுனால இந்த 2 குழந்தைகளும் எங்க வேணாலும் சூஸ் பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் 2 குழந்தைகளுக்கும் கிடைக்குது. அப்ப சம வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கும். நான் இந்த ஸ்கூல் பெட்டர் ஸ்கூல் அப்படின்னு ஃபீல் பண்ணேன் அப்படின்னா, நான் ஒரு ஏஸ் அ பேரண்ட், கவர்மெண்ட் ஸ்கூலும் இருக்கு, பிரைவேட் ஸ்கூலும் இருக்கு, இந்த 2 ஸ்கூல்ல எது பெட்டர் ஸ்கூல் அப்படின்னு நான் ஃபீல் பண்ண முடிஞ்சாலும், பணமே இல்லாட்டியும் 2 ஸ்கூல்லையும் சேர்த்தக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எனக்கும் இருக்கணும். பணம் இருக்கிறவனுக்கு மட்டும்தான் அந்த ஸ்கூல் அப்படிங்கிற சுச்சுவேஷன் இருக்கக்கூடாது. அதுல 25% ரிசர்வேஷன் எனக்கு இருக்கும் போது அந்த வாய்ப்பை பயன்படுத்துவோம். நான் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இப்ப கவர்மெண்ட் என்ன சொல்லுதுன்னு சொன்னா, இதுல இந்த ஆர்டிஐ வந்து சரியா இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணாம நீங்க வந்து கவர்மெண்ட் ஸ்கூலோட என்ட்ரிய வந்து பிளைண்டா பணம் இல்லாதவங்களை எல்லாத்தையும் கொண்டு வந்து அங்க மட்டும் தான் சேர்த்தணும் அப்படிங்கிற மைண்ட் செட்ல அரசாங்கம் இருக்காங்க. இந்த நடைமுறை வந்து இந்த சிந்தனை வந்து தவறு. பட் நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல் வந்து டெவலப் ஆகணுங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. கவர்மெண்ட் ஸ்கூல் எப்படி டெவலப் ஆகணும்னு சொன்னோம்னா, இன்னும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணி அந்த ஸ்கூல் மேல ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தி கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு வரணும், மக்கள் பேரண்ட்ஸ் கொண்டு வந்து சேர்த்தணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டை உருவாக்கி தான் கவர்மெண்ட் ஸ்கூலை டெவலப் பண்ண முடியும். இல்லைன்னா கடனை வாங்கியாவது பிரைவேட் ஸ்கூலுக்கு கொண்டு போய் கொடுக்கலாம்னு தான் பேரண்ட்ஸ் நினைக்கணும். இல்ல, தொடர்ச்சியா அரசு நமக்கு இந்த வேலைகள் செஞ்சிட்டு இருக்கு. பள்ளிகள் ஸ்மார்ட் பள்ளிகள் ஆக்குறது, தரம் உயர்த்துகிற வேலைகள் செய்வது, மாணவர்களுக்கு கலந்து எக்ஸ்போஷர் ட்ரைனிங்ஸ் கொடுக்கறது, இந்த மாதிரி கெப்பாசிட்டி பில்டிங் இனிஷியேட்டிவ்ஸ் நடந்துகிட்டே இருக்கு. அரசு பள்ளிகள் தோறும் தொடர்ச்சியா நடந்துகிட்டே இருக்கு. கவர்மெண்ட் இதை பண்ணிட்டே இருக்காங்க. மேபி அந்த வேகம் பத்தல. இன்னும் சொல்ல போனா ஆர்டிஐ மாதிரியான விஷயங்கள்ல மிஸ் அவுட் ஆகிறதுக்கான காரணமா இந்த சிந்தனை போக்கு இருக்கு அப்படின்னு நீங்க சொல்றதா எடுத்துக்கிறேன். இந்த சிந்தனை போக்கை மாற்றுறதுக்கு அரசு எதுவுமே பண்ணல. ஆர்டிஐ அட்மிஷனை வந்து இன்னும் சிறப்பா பண்ணக்கூடிய வகையில இந்த இம்ப்ளிமெண்டேஷன் வந்து பத்தாது. இன்னும் வந்து ரொம்ப சிறப்பா இந்த ஆர்டிஐ இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணும்போது என்னன்னு கேட்டீங்கன்னா, கவர்மெண்ட்டுக்கும் எக்ஸ்பென்சஸ் குறையுது. ரைட். புரியுது. நீங்க வந்து ஆர்டிஐல போறக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து கவர்மெண்ட் கொடுக்குற பணம் எவ்வளவு தெரியுங்களா? ஒரு ஸ்டூடெண்ட் 22, 23 டோட்டலா தமிழ்நாடு ஃபுல்லா ஆர்டிஐல சேர்ந்த மாணவர்களுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுத்த பணம் வந்து 368 கோடி. 368 கோடி ரூபாய் தான். 368 கோடி ரூபாய் தான். எத்தனை மாணவர்களுக்கு? 4,15,000 மாணவர்களுக்கு. ஓகே. அப்போ ஒரு குழந்தைக்கு எவ்வளவு வருது? 9,100 ரூபாய் வருதா? எஸ், 9,000 ரூபாய். 9,000 ரூபாய் வருது ஒரு குழந்தைக்கு. இப்போ நான் கேட்கிறேன், இதே வந்து தமிழ்நாட்டினுடைய ஸ்கூல் எஜுகேஷன் பட்ஜெட் 24-25 எவ்வளவு தெரியுங்களா? 44,000 கோடி. அப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு கிட்டத்தட்ட 45,000 ரூபாய் ஒரு வருஷத்துக்கு நம்ம ஸ்பெண்ட் பண்றோம். டிராஸ்டிக் டிஃபரன்ஸ். ஒரு குழந்தைக்கு 45,000 ரூபாய் நம்ம வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல, கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ல படிக்க வைக்கிற குழந்தைக்காக நம்ம ஸ்பெண்ட் பண்றோம் இப்போ. ஆனா ஆர்டிஐல பிரைவேட் ஸ்கூல்ல போடும்போது கவர்மெண்ட் ஒரு ரேட்டை பிக்ஸ் பண்றான். அந்த ரேட் வந்து அந்த ஸ்கூல்ல வந்து அந்த ஸ்கூலுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிக்காக இந்த மினிமம் ரேட்டை நம்ம பிக்ஸ் பண்றோம். ஆர்டிஐ சட்டத்துல என்ன சொல்லிருக்கோம்னா, கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி, கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலுக்கு என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி, பிரைவேட் அன்எய்டட் ஸ்கூலுக்கு என்ன ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறத பிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்க வந்து பிரைவேட் அன்எய்டட் ஸ்கூல் நடத்திட்டு இருக்கீங்கன்னு சொன்னா, ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் ஆகுது அடித்தட்டு மக்களினுடைய குழந்தைகளை சேர்த்து கல்வி கற்பிக்க வேண்டும் சொல்றான். அப்போ அந்த வாய்ப்பை அந்த பள்ளிக்கூடத்துக்கு சரியா கொண்டு போய் உருவாக்கி கொடுக்கறது நம்ம வேலை. ஒரு சட்டம் உருவாக்கிட்டாங்க. நீங்க பாத்தீங்கன்னா ஹையர் எஜுகேஷன்ல பிரைவேட் மெடிக்கல் காலேஜா இருந்தாலும் சரி,
பிரைவேட் என்ஜினியரிங் காலேஜா இருந்தாலும் சரி 65% ஆஃப் த சீட் கவர்மெண்ட் பிக்ஸ் பண்ண ஃபீஸை வாங்கிட்டு நீங்க அட்மிட் பண்ணி ஆகணும் இல்லையா? இதே வந்து ஹையர் எஜுகேஷன்ல நீங்க மெடிக்கல் காலேஜா இருந்தாலும் இன்ஜினியரிங் காலேஜா இருந்தாலும் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜா இருந்தாலும் கவர்மெண்ட் பிக்ஸ் பண்ண பர்சன்டேஜுக்கு இப்ப பாத்தீங்கன்னா மெடிக்கல் காலேஜ்னா 65%க்கு கவர்மெண்ட் என்ன ஃபீஸ் பிக்ஸ் பண்றானோ அந்த ஃபீஸை வாங்கிட்டு அந்த காலேஜுக்காரன் சேர்த்து தான் ஆகணும். அதை நம்ம சரியா ப்ராப்பரா பண்ணி கொடுக்குறோமா இல்லையா? அதுல ஆன்லைன்ல வந்து நீங்க டோட்டலா வந்து எல்லாத்துக்கும் சரியா கவுன்சிலிங் வச்சு சரியான வகையில அந்த குழந்தைய கொண்டு போய் சேர்த்து விடுறீங்களா இல்லையா? அதே மாதிரி வந்து ஸ்கூல் எஜுகேஷன்ல இந்த குழந்தைகளை நீங்க ஏன் கொண்டு போய் சேர்த்த மாட்டேங்கிறீங்க? அதே ப்ராப்பரா கவுன்சிலிங் முடிச்சு அந்த குழந்தைய கொண்டு போய் +2 முடிச்சவன் பிரைவேட் மெடிக்கல் காலேஜ்ல போனாலும் கவர்மெண்ட் சொல்ற ஃபீஸை வாங்கிட்டு சேர்த்து சொல்றோம்ல, அதே மாதிரி வந்து கவர்மெண்ட் கொடுக்குற காசை வாங்கிட்டு ப்ராப்பரா அவனை சேர்த்து கொடுக்கலாம்ல. ஏன் 1 கிலோமீட்டர் லிமிட் எதுக்காக வைக்கிறீங்க? இப்போ 1 கிலோமீட்டர் எடுத்துருங்க, ஃபில்லப் ஆகிற வரைக்கும் டிஸ்டன்ஸ் பண்ணுங்க. என்ன பிரச்சனை இப்போ உங்களுக்கு? 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிறோம் அந்த பள்ளிக்கூடத்துல சேரணும்னு நினைச்சா சீட் இருந்தா சேர்ந்துட்டு போறான். ஏன் நீங்க அதை பிக்ஸ் பண்றீங்க? என்ன காரணம்? கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு என்ட்ரி ஆகாதுன்னு கிடையாது. கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு என்ட்ரி பண்ணதுக்கு நீங்க கவர்மெண்ட் ஸ்கூலை சிறப்பா நடத்துங்க. மக்களுக்கு கவர்மெண்ட் ஸ்கூல்ல வந்து சேரணுங்கிற அந்த மைண்ட் செட்டை உருவாக்குங்க. 45,000 ரூபாய் செலவு பண்ற நீங்க உங்க பள்ளிக்கூடத்துல அந்த குழந்தை சேர்த்த மாட்டேங்க. பிரச்சனை எங்க இருக்கு? அப்ப நீங்க வந்து பிரச்சனையை சரி பண்ணி சேர்த்த சொல்லுங்க. இப்போ இன்னைக்கு வந்து சிட்டிக்குள்ள புதுசா ஸ்கூலே உருவாக்க முடியாது, ஏன்னா இடம் இல்ல. அப்ப அந்த இடத்துல பிரைவேட் ஸ்கூல் உருவாகுது. அந்த பிரைவேட் ஸ்கூல் உருவாகும் போது அவன் 25% மாணவர்களை படிக்க வைக்கணுங்கிற அந்த சட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. அவன் 25% மாணவர்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு போறான். உங்களுக்கு என்ன பிரச்சனை? யாரு ஸ்கூல் ஆரம்பிச்சாலும் சரி, ஒரு ஸ்கூல்ல 10 லட்சம் ரூபாய் ஃபீஸா இருந்தாலும் சரி, அந்த ஸ்கூல்ல 25% ஏழை மாணவர்கள் படிச்சுட்டு போறானே, அதுக்கான வாய்ப்பை நீங்க உருவாக்கி கொடுங்க. பஸ் வந்து கவர்மெண்ட் பஸ்ஸும் ஓடுது, பிரைவேட் பஸ்ஸும் ஓடுது. யாரு மக்கள் சூஸ் பண்ணிக்கலாம் எதுல போகணும்னு. ரைட். அதே மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூல வச்சு நடத்துங்க, கவர்மெண்ட் ஸ்கூல டெவலப் பண்ணுங்க. அதே சமயத்துல இந்த ஸ்கூல்ல எப்படி என்ட்ரிங்கிறது நீங்க தான் பார்க்கணும். அதை ஏன் ப்ராப்பரா பண்ண மாட்டேங்கிறீங்க? சிபிஎஸ்இ ஸ்கூல்ஸ்ல ஏன் கொண்டு வர மாட்டேங்கிறீங்க? எல்லா ஸ்கூலுக்கும் பண்ணுங்க. இப்ப கேந்திரிய வித்யாலயாவுக்கு பண்றாங்க. கேந்திரிய வித்யாலயா ஸ்டேட் கவர்மெண்டோட அபிஷியல்ஸ் போய் ஆர்டி அட்மிஷனுக்கு லாட்டரி போட்டுட்டு வர்றாங்க. ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் அந்த வேலையை பண்ணுது, கேந்திரிய வித்யாலயா பண்ணுது. ஆர்டி அப்ளிகேஷன் ஆர்டியை வந்து இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணக்கூடிய அந்த அதிகாரம் ஸ்டேட் கவர்மெண்ட் கையில இருக்கு. அப்ப ஏன் நீங்க சிபிஎஸ்இ ஸ்கூல்ஸ் கொண்டு வர மாட்டேங்கிறீங்க? இப்போ ப்ராப்பரா வந்து ஒரு வருஷத்துக்கு 1 லட்சம் சீட் இருக்கு. 1 லட்சம் சீட்டை கொண்டு வந்து சாதாரணமா உண்மையான ஏழை மாணவர்களை அங்க கொண்டு போய் நீங்க சேர்த்தணும். அதுக்கு எப்படியெல்லாம் ஸ்ட்ரீம்லைன் பண்ணணும், எப்படியெல்லாம் திட்டத்தை உருவாக்கணுங்கிறத நீங்க உட்கார்ந்து அமைச்சர் அதிகாரிகள் எல்லாம் உட்கார்ந்து செய்யுங்க. ஏன் இதை செய்ய மாட்டேங்கிறீங்க? உங்களுக்கு என்ன பிரச்சனை? ரைட். இப்போ அரசுக்கு வைக்க வேண்டிய இந்த கேள்விகளை கடந்து நம்ம 2 விஷயம் பேசுறதா தொடங்கணும். ஒண்ணு, இந்த கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு நம்பர் குறையுதுங்கிற அந்த வாதம் பத்தினது. இன்னொன்னு, முழு இலவச கல்வி அப்படிங்கிறது தமிழ்நாட்டு சூழலை பொறுத்த வரைக்கும் இது சாத்தியம்தானா? ஏன்னா நம்ம ஃபீஸ் வாங்காத அப்படின்னு சொல்லி ஆர்டியில சேர்த்தாலும் அந்த குழந்தைங்க கிட்ட கல்வி கட்டணம்னு சொல்லி, புக் ஃபீஸ்ன்னு சொல்லி, எஸ்டாப்ளிஷ்மெண்ட் சார்ஜஸ் எல்லாம் சொல்லி பணம் வாங்குறது நடந்துட்டே தான் இருக்கு. அது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். அப்ப நிஜமாவே முழு இலவச கல்வி சாத்தியம் தானா? இந்த கேள்வியை யோசிக்கவும் இத சிந்திக்க வேண்டிய தேவை இருக்குன்னு தான் நினைக்கிறேன். இல்ல, நீங்க சொல்றது கரெக்ட். இப்ப வந்து பள்ளிக்கூடத்துல சேர்த்துன ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து வேற வகையில அவங்க ஃபீஸ் வாங்குறாங்கன்னு சொல்றீங்க இல்லையா? ஆனா இதை கண்ட்ரோல் பண்றது யாரு? எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட். நீங்க ஏன் இதை சரியா கண்ட்ரோல் பண்றது இல்ல? இப்போதைக்கு இதை கண்ட்ரோல் பண்றதுக்கு எந்த மானிட்டரிங் மெஷர்ஸும் எந்த மானிட்டரிங் டீம்ஸும் கிடையாதா சார்? இருக்கு.
அதை சரியா பண்றது இல்ல. அவங்க அதை சரியா பண்றது இல்ல. இவங்க பண்ண முடியும், பட் இவங்ககிட்ட ஃபோர்ஸ் கிடையாது, அந்த ஸ்ட்ரென்த் கிடையாது. அதை உருவாக்கணும். இப்போ நீங்க கிட்டத்தட்ட 1,00,000 மாணவர்களை ஒவ்வொரு வருஷம் கொண்டு போய் சேர்த்தணும். 4,15,000 பேர் இப்போ வந்து ரைட் டு எஜுகேஷன்ல பிரைவேட் ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்காங்க. இப்போ நான் என்ன கேட்கிறேன், கம்பெனி பிரைவேட் கம்பெனி தான், ஓகேவா? ஒரு தனியார் கம்பெனி, அந்த தனியார் கம்பெனில ஒரு 1000 பேர் வேலை செய்யறாங்க. அவனுடைய பாதுகாப்பை உறுதி செய்யறது யாரு? அரசு. அரசு. அங்க வந்து ஃபயர் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கா, சேஃப்டியா இருக்கா, பொல்யூஷன் கண்ட்ரோல் இருக்கா, தரமா இருக்கா, கட்டுப்பாட்டோட இருக்கா, எக்ஸ்போஷர் வந்து அவனை வந்து பாதிக்காத அளவுக்கு இருக்கா, இதையெல்லாம் மானிட்டர் பண்றதுக்கு யார் போறாங்க வெளியில இருந்து? தொழிலாளர் நல ஆணையர் உள்ள போறாரு, பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு உள்ள போகுது, ஓகேவா? அப்போ அந்த தனியார் கம்பெனியா இருந்தா கூட அந்த தனியார் கம்பெனியில இருக்கக்கூடிய தொழிலாளர்களுடைய பாதிப்பு, அவங்களுடைய பாதுகாப்பு, இது எல்லாம் அரசாங்கத்தின் கையில இருக்கும்போது தனியார் பள்ளியில அந்த குழந்தையை கொண்டு போய் சேர்த்து விட்டுட்டீங்கன்னா அந்த குழந்தையினுடைய ஃபியூச்சர் எப்படி இருக்கு, அந்த குழந்தைகளை அவங்க டார்ச்சர் பண்றாங்களா, பேரண்ட்ஸ் அதிகமா காசு வாங்குறாங்களா, இது எல்லாத்தையும் மானிட்டர் பண்ணி இதை சரி பண்ணக்கூடிய இடத்துல யார் இருக்கா? கவர்மெண்ட் தானே, செய்யுங்க. இப்ப நான் பஸ்ல வந்து பிரைவேட் பஸ்ல எல்லாத்துக்கும் ஒரு பஸ்ல டிக்கெட் பிக்ஸ் பண்ணிடுறீங்கல்ல, டிக்கெட் பிக்ஸ் பண்ணிடுறீங்கல்ல, 50 ரூபா பிக்ஸ் பண்ணிட்டீங்க, கவர்மெண்ட் பிக்ஸ் பண்ணிடுது. பிரைவேட்ல வந்து கோயம்புத்தூர் ஈரோடு போனா பஸ்ல இவ்வளவுதான் டிக்கெட் பிக்ஸ் பண்ணிடுறாங்க. நான் வந்து ஒரு நல்ல ஸ்டீரியோ சிஸ்டம் போட்டுட்டு நல்ல பாட்டு போட்டு எங்க வண்டியில ஏறினா பாட்டு கேட்டதுக்கு 10 ரூபாய் எச்சான்னு சொன்னா கவர்மெண்ட் அக்செப்ட் பண்ணிக்குமா? பண்ணாது. பண்ணாது. சீட்டு கொஞ்சம் குஷன் போட்டிருக்கேன், எஃபெக்ட் நல்லா இருக்கு, இன்னொரு 20 ரூபாய் சேர்த்து கொடு, 80 ரூபாய் கொடுன்னா ஏத்துக்குமா கவர்மெண்ட்? ஏத்துக்க கூடாது, ஏத்துக்காது. ஏதாவது பஸ்ல நடக்குதா? நீங்க சொல்லுங்க பாருங்க, பஸ்ல நடக்குதா? 50 ரூபாய் டிக்கெட்னா 50 ரூபாய். பஸ் வேணா நல்லா வச்சுக்கோ, நல்லா சவுண்ட் சிஸ்டத்தை போட்டுக்கோ, நல்லா பாட்டு போடு, சீட்டு நல்லா உட்கார்றது நல்ல சீட்டா போட்டுக்கோ, நல்லா லைட்டா கலர் லைட் போட்டுக்கோ, ஆனா 50 ரூபாய் தான் நீ பிக்ஸ் பண்றீங்க. ஆனா கவர்மெண்ட் ஸ்கூல், இந்த பிரைவேட் ஸ்கூல்ல சேர்த்துற ஸ்டூடெண்ட்க்கு மட்டும் அதை சொல்லி வாங்குறா இதை சொல்லி வாங்குறான்னு கொடுக்கறதுக்கு எப்படி நீ அனுமதிக்கிற? இதையே கூட கண்ட்ரோல் பண்ண முடியாம நீ எப்படி பிரைவேட் ஸ்கூலை கண்ட்ரோல் பண்ணுவ? ஸ்கூல் பிரைவேட்டா இருக்கலாம், பட் ஆனா அந்த குழந்தைகளுடைய பாதுகாப்பும் அரசாங்கத்தினுடைய கையில தான் இருக்கு. வாஸ்தவம். சோ இது இப்படிதான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. ஆர்டிஇ சட்டத்தை பொறுத்த வரைக்கும் மாணவர் சேர்க்கை நடத்துறதுங்கிறதும் சரி, சேர்ந்த மாணவர்களோட நிலை என்னன்னு கண்காணிக்கிறதும் சரி, ஃபீஸ் அதிகமா வாங்குறாங்க அல்லது சட்டத்திற்குட்பட்ட நடைமுறைகள் இல்லைங்கிறத கண்காணிக்கிறதுக்கும் சரி, பெயரளவிலையும் எழுத்தளவிலையும் எல்லாம் எழுதப்பட்டிருக்கு. அது நடைமுறை அளவுல இன்னும் வீரியமா இல்ல. அரசுக்கு இதன் மீது குறிப்பிட்ட கவனம் இல்ல அப்படிங்கறதாகத்தான் நான் இந்த உரையாடலை புரிஞ்சுக்கிறேன். அரசுக்கு வந்து எந்த கவனமும் கிடையாது. இன்னொன்னு யோசிச்சு பாருங்க, ஒரு தமிழ்நாடு கவர்மெண்ட் இருக்குன்னா 368 கோடின்னு சொன்னா இந்த 368 கோடியும் தமிழ்நாடு கவர்மெண்டோட பணம் கிடையாது. நீங்க ஒரு ஸ்டூடெண்ட்டை சேர்த்து 100 ரூபாய் ஃபீஸ் கொடுத்தீங்கன்னா 65 ரூபாய் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குறான். அப்ப உங்களுக்கு இன்னும் ஆப்பர்ச்சுனிட்டி தானே. அன்ஸ்பெண்டா நம்ம கிட்ட இருக்கிறதே 12,000 கோடி ரூபாய் ஆர்டிஇல கடந்த 6 வருஷத்துல பயன்படுத்தாம விட்ட பணம். இல்ல நான் என்ன சொல்றேன், ஆர்டிஇ செக்ஷன்ல இன்னும் நிறைய இருக்கு, அதெல்லாம் ஒவ்வொன்றையும் நிறைய பேசலாம். பட் இப்ப நம்ம பேசக்கூடிய கல்வி உரிமை சட்டத்துல தனியார் பள்ளிகளுக்கான 25% இடஒதுக்கீடு மட்டும் நம்ம இப்ப பேசணும். ரைட் டு எஜுகேஷன் வந்து வாஸ்ட் சப்ஜெக்ட். அந்த ரைட் டு எஜுகேஷன்ல நம்ம இப்ப டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறது வந்து 25% ரிசர்வேஷன். சோ இதை மட்டும் தான் நம்ம பேசுறோம். இதுலயே நிறைய இருக்கு, நிறைய பிரச்சனை இருக்கு. என்ன கேக்குறேன், இப்ப வந்து தமிழ்நாடு வந்து ஒரு 1,00,000 ஸ்டூடெண்ட் அட்மிட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க பிரைவேட் ஸ்கூல்ல. இப்போ இன்னொரு ஸ்டேட் வந்து 2,00,000 மாணவர்கள் அட்மிட் பண்றாங்கன்னு வைங்க.
அப்போ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பணம் யார் அதிகமா அட்மிட் பண்றாங்களோ அவங்களுக்கு போகும். நீங்க அட்மிஷனை குறைச்சீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பணம் உங்களுக்கு வராது. அப்ப அதிகமான அட்மிஷனை போட்டு அதிகமான பணம் வாங்க, ஏன் வேண்டாங்கிறீங்க? பணம் கொடுக்கறது அவங்க, இந்த வாய்ப்பை உருவாக்கி கொடுத்துட்டாங்க. வாய்ப்பை உருவாக்கி கொடுத்து பணமும் கொடுக்குறாங்க. அதை சரியா ஏன் பயன்படுத்த மாட்டேங்கிறீங்க? இப்போ 4.25 லட்சம் ஸ்டூடெண்ட் வந்து பிரைவேட் ஸ்கூல்ல படிக்கிறாங்களா? நான் இன்னொன்னு கேட்கிறேன், அந்த 4.25 லட்சம் ஸ்டூடெண்ட்டும் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு வந்தா அவங்களுக்கான இன்ஃப்ரா நீங்க வச்சிருக்கீங்களா? அப்ப அவங்களுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நீங்க உருவாக்க வேண்டியதுல உங்க பணம் இல்லையில. பிரைவேட் ஸ்கூல் வந்து மீதி 75% மாணவர்கிட்ட பணத்தை வாங்கி சம்பாதிச்சுட்டு போறான். அவன் சம்பாதிக்கிறதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டிக்காக 25% மாணவர்களுக்கு சொல்லி கொடுக்குறான். அவன் சும்மா சொல்லி கொடுக்கல. இப்போ அவங்க கவர்மெண்ட், இப்போ நான் வந்து ஒரு தொழில் பண்றேன், எனக்கு 18% டாக்ஸ் இருக்கு, நான் ஜிஎஸ்டி கட்டுறேன், இன்கம் டாக்ஸ் கட்டுறேன். ஸ்கூலுக்கு நடத்துறவனுக்கு சம்பாதிக்கிறது மட்டும் தான், வேற என்ன கட்டுறான்? அப்ப 25% மாணவர்களுக்கு கவர்மெண்ட் ஃபீஸ்ல சொல்லி கொடு. நீ ஃபீஸ் வாங்காம சொல்லி கொடுன்னு சொல்லல. நீ வந்து என்ன பண்ற? கவர்மெண்ட் பிக்ஸ் பண்ற ஃபீஸ்ல, கவர்மெண்ட் கொடுக்குற பணத்துல ஒரு 25% மாணவர்களுக்கு சொல்லி கொடு. அவன் கொடுத்துட்டு போறான். அவனுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி, அவனுடைய பொறுப்பு, அவனுடைய சமூக பொறுப்பு. ஒரு பள்ளிக்கூடம் ஆரம்பிக்கிறவன் 25% ஏழை மாணவர்களை நீ சேர்த்தி உன்னுடைய ஸ்கூல்ல சொல்லி கொடுக்கணுங்கிறத நிர்ணயம் பண்ணு. அப்படியான வாய்ப்பை ஏன் கெடுக்கிற? கிடைச்ச வாய்ப்பை நீ ஏன் கெடுக்கிற? வாய்ப்பும் கொடுத்து பணத்தையும் கொடுக்குறான், நீ ஏன் பயன்படுத்துறது இல்ல? அதான் சார், இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். கவனம் இல்லாம இந்த அரசு இருக்கு, இதனால ஒரு நல்வாய்ப்பான சட்டத்தையே கூட ரொம்ப வீணாக்கிட்டு இருக்கோம், பாழாக்கிட்டு இருக்கோம் இந்த நடைமுறைகள் மூலமா அப்படிங்கறத இந்த குற்றச்சாட்டை எடுத்துக்கிறேன். மாற்றத்துக்கு அரசு கவனம் செலுத்தணும், மாற்றத்துக்கு அரசு கவனம் செலுத்தணும் அப்படிங்கறத நீங்க சொல்லுங்க. ஏழை குழந்தைகளுக்கு அவங்க விரும்பக்கூடிய பள்ளிகளில் சேர்வதற்கான ஒரு நல்ல வாய்ப்பு இந்த சட்டம். அந்த சட்டத்தை சரியா பயன்படுத்தி அடித்தட்டு மக்களினுடைய குழந்தைகள் அவர்கள் விருப்பப்பட்ட பள்ளியில் கொண்டு போய் சேர்ப்பதற்கான வாய்ப்பை உருவாக்குவதற்கு தமிழக அரசு முயற்சி எடுக்கவில்லை. இது அந்த ஏழை குழந்தைகளுக்கான வாய்ப்பை அளிப்பதற்கான ஒரு நிகழ்வாக நான் கருதுகிறேன். நல்லது சார், நல்லது. நேரம் எடுத்து கலந்துக்கிட்டு நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. தொடர்ச்சியா உங்கள் எண்ணங்கள் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி சார். நன்றி.